ஸோ காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படிங்கிறத நம்ம வந்து தமிழில் அழகாக பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய வரவேற்புக்கு மிகவும் நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த காக்னிட்டிவ் மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். இந்த காக்னிட்டிவ் மாடல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒன்று ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சுச்சுவேஷன் என்னென்னா, நான் வந்து ரீமாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கும் ரீமாவுக்கும் ஃபர்ஸ்ட் நாள் சண்டை வந்துச்சு, தலையா தளபதியா அப்படின்னு. சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் நான் வந்து ரீமாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரீமா வந்து ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லைன்னு உடனே எனக்கு வந்து ஒரு தாட் வருது, இந்த ரீமா வந்துட்டு ரொம்ப அகம்பாவம் பிடிச்சவங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவங்க அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது. அந்த தாட் வந்துட்டு ரியாக்ஷனை கிரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? எமோஷன்ன்றது என்னன்னா உணர்வுகள். கோபம் வருது, எனக்கு அவங்க மேலே கோபம் வருது. அதே மாதிரி என்ன இப்படி வந்துட்டு இக்னோர் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது, அப்படின்ற ஒரு ஃபீல் வருது இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பிஹேவியர் வருது. பிஹேவியர் என்னன்னா, நான் அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வந்து ஷவுட் பண்ணுறேன். பத்தியா என்ன பண்ணுறேன் பத்தியா இந்த ரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணுறேன். ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸுங்க, அதாவது உடலில் ஏற்படும் மாற்றங்கள். இப்போ இந்த தாட் வந்த உடனே இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஃபிசியாலஜிக்கலாகவும் கோவம் வரும்போது கையெல்லாம் நடுக்குது. சரிங்களா? இந்த பல்பிட்டேஷன் இல்லைங்களா, பட்டு 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 பட்டுன்னு நடிக்குது, ஸ்வெட்டிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகுதுங்க. இது ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன், இந்த 3 விதமான ரியாக்ஷன், எமோஷன், ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அண்ட் பிஹேவியர், இதுக்கு காரணம் எனக்கு வந்த தாட்டு தானே ஒழிய அதுக்கு காரணம் ரீமா கிடையாது. இதுதான் வந்து கோஆபரேட்டிவ் மாடல். இதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கிராஸ்பன் மாடல் அப்படின்னு. இந்த கிராஸ்பன் மாடல்ன்றது என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வருதுங்க. தாட் என்னன்னா, ரீமா வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவங்க அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது. இந்த தாட்டு வந்த உடனேயே அதுக்கப்புறம் என்ன வருதுங்க, ஒரு எமோஷன் வருது, கோபம் வருது இல்லைங்களா? அந்த கோபத்துக்கூடயே வந்துட்டு ஒரு ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ஒன்று வருது. இந்த ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து கை காலெலாம் நடுக்குதுங்க. அப்புறம் ஒரு பிஹேவியர் வருது. இந்த பிஹேவியர் வந்து நான் வந்து ஷவுட் பண்ணுறேன், நண்பர்கள்ட்டால ஃபோன் பண்ணி பேசுகிறேன். சரிங்களா? முதல் தடவை வந்துட்டுங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தாட் வந்து இந்த 3 ரியாக்ஷனையும் கிரியேட் பண்ணும். ஆனால் அதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இல்லைங்களா, இந்த ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு தாட்டை கிரியேட் பண்ணும். இல்லை இந்த ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எமோஷனை கிரியேட் பண்ணும். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். இந்த ரீமா பொண்ணு என்ன பண்ணுச்சுங்க, ஃபர்ஸ்ட் அது வந்து சென்னைக்கு வந்துச்சு. சென்னைக்கு வரும்போது அவங்க ஹஸ்பண்டும் ரீமாவும் வந்தாங்க. வரும்போது ஹஸ்பண்ட் வந்து புது வீடு ஒன்று பார்த்துருந்தாங்க, அந்த ஒரு ஃப்ளாட்டு. அதுக்கிட்ட வந்துட்டு அவர் காரை விட்டு இறங்கிட்டாரு. ரீமா இறங்கும் போது என்னாச்சு, தூரத்துலேருந்து ஒரு நாய் வந்து ஓடி வந்துச்சுங்க. அந்த நாய் ஓடி வரதை பார்த்த உடனே நம்ம ரீமாவுக்கு வந்து பயம் வந்துருச்சுங்க. பயம் வந்துட்டு இம்மிடியட்டாக போயிட்டு உள்ளே போய் காருக்குள்ளே சாத்திட்டு, காருக்குள்ளே கதவை சாத்திட்டாங்க. கையெல்லாம் நடுக்குதுங்க. ஐயோ நாய் நாய் ஐயோ நாய் ஐயோ நாய் அப்படி பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீமாக்கு என்ன ஆயிடுச்சுனாங்க, இது வந்து சிச்சுவேஷன், நாய் வந்து ஓடி வருதுன்றது சிச்சுவேஷன். என்ன ஆச்சுன்னு கேட்டினா, ஒன்று எமோஷன் பயம், பிஹேவியர் வந்து கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க, இது பிஹேவியர். அப்புறம் கத்துறாங்க, அது பிஹேவியர். ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் என்னன்னா, கை காலெல்லாம் நடுங்குது, வாயெல்லாம் உலருது, சரிங்களா, பாடியெல்லாம் அப்படி ஆகுது. இது வந்து ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். இதை இதில் பல்பிட்டேஷன் ஜாஸ்தியாகுது. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, அவங்க சமாதானப்படுத்தி அந்த நாயை துரத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டு போனோம்னா கூட பாருங்க, ரீமாவுக்கு அந்த பயம் வந்து விட்டு போனாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து ரீமா வெளியில் வராங்க, ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க, கதவை சாத்திட்டு வெளியில் வந்த உடனே இந்த ரோட்டை பார்த்த உடனே டக்குனு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தாட் வரலங்க, பிஹேவியர். அந்த பிஹேவியர் என்னங்க, கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. இந்த கையை இறுக்கி பிடிச்ச உடனே இந்த பிஹேவியர் வந்துட்டு என்ன பண்ணுது, ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுது. அது பயங்க, ஐயோ நாய் வந்துருமா அப்படின்றாங்க. அது பிஹேவியருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தாட் வருதுங்க. தாட் என்னன்னா, நாய் என்ன டேஞ்சரஸ், நாய் வந்து கடிச்சிடுவோம், அது கடிச்சா இன்ஜெக்ஷன் பண்ணும் அப்படின்றது அப்புறம் வருதுங்க.
இப்போ கையை இப்படி பிடிச்சிட்டாங்க, பிடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அந்த கையை பிடிச்சிருந்தது ஒரு பிஹேவியர், சரிங்களா? அப்புறம் பயம் வந்துச்சு, அது எமோஷன். இந்த எமோஷன் வந்து ஒரு பிஹேவியரை கிரியேட் பண்ணுது. ஐயோ நாய் வருமா அப்படின்னு பதட்டப்படுறாங்க. அது வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணுது. அது தாட்டை கிரியேட் பண்ணுது. அவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க, கையை பிடிச்சி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்க்குறாங்க, தூரத்தில் ஒருத்தர் ஒரு நாயை வச்சுட்டு நடந்துட்டு போறாரு. ரொம்ப தூரத்தில் நடந்து போறாரு. இவங்க அந்த நாயை பார்க்குறாங்க. அந்த நாயை கூட்டிட்டு அவர் கட்டி போட்டிருக்க நாய் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் தாட் வருதுங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போதே இவங்களுக்கு டக்குன்னு பயம் வருது. இந்த பயம் வந்துட்டு ஒரு ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணும். என்னது? உடம்பு வந்து படப்படன்னு துடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த உடம்பு படப்படன்னு துடிக்கிறது என்ன பண்ணுன்னா, இது வந்துட்டு ஒரு பிஹேவியரை கிரியேட் பண்ணும். ஹஸ்பண்டோட கை பிடிச்சி நம்ம திரும்ப போகலாம், ஐயோ நாய் வருது, நம்ம போகலாம் அப்படின்றாங்க. இது வந்து தாட்டை கிரியேட் பண்ணும். தாட் என்னன்னா, ஐயோ நாய் வந்துருச்சு, இது ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது முதல் வசத்தான் தாட் வந்து ஒரு எமோஷனையோ ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸையோ இல்லை ஒரு பிஹேவியரோ கிரியேட் பண்ணும். ஆனால் அதுக்கப்புறமா அது கூட சம்மந்தப்பட்ட அந்த 3 விஷயங்கள் எது வேணா இன்னொன்று கிரியேட் பண்ணும். தாட்டே தேவையில்லை, டைரக்டாகவே எமோஷன் வந்துடும். எமோஷன் வந்து மேபி ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணலாம், இல்லை எமோஷன் வந்து பிஹேவியரை கிரியேட் பண்ணலாம், இல்லை இந்த எமோஷன் வந்துட்டு என்னன்னா ஒரு தாட்டை கிரியேட் பண்ணலாம். இந்த கூட இருக்கிற இந்த வச்சிருக்க நாங்கள் இமேஜாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ப்ளஸ்ல பாருங்க ஏரோ மார்க் பாருங்க. எது வேணா எதை வேணா கிரியேட் பண்ணும். எமோஷன் ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணும், ஃபிசிக்கல் சிம்டத்தை கிரியேட் பண்ணும். இந்த ஃபிசிக்கல் சிம்டம்ன்றது தாட்டை கிரியேட் பண்ணலாம், இந்த தாட் வந்து பிஹேவியரை கிரியேட் பண்ணலாம், எது வேணா என்னத்தை வேணா கிரியேட் பண்ணலாம். இதுக்கு பேர் தாங்க கிராஸ் பண்ட் மாடல். அப்போ ஒரு கவுன்சிலிங்க்கு நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் என்னத்தை வந்து பார்ப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வர்ற இந்த 3 ரியாக்ஷன்ஸ், ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன்ஸ், இந்த தாட்டை இதை வந்து தனித்தனியாக ஸ்டடி பண்ணி ஃபிசியாலஜிக்கல் சென்சேஷன்ஸ் என்ன நடக்குது, அதே மாதிரி வந்து எமோஷன்ஸ் என்னென்ன எமோஷன்ஸ் வருது, என்னென்ன பிஹேவியர் வருது, என்னென்ன மாதிரி தாட் வருதுன்றதை தனித்தனியாக எழுதி அதுக்கு வந்துட்டு ஒரு மாற்று, ஒரு சிந்தனையை, ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். ஸோ ஒரு கவுன்சிலிங் அப்படின்னா ஒரு தெரபிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவ் மாடல், அதுக்கப்புறம் கிராஸ்பன் மாடல். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இது ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. தமிழில் வந்து இன்னும் இதை பற்றி நாங்கள் நிறைய போடலான் இருக்கோம். உங்களுடைய ஆதரவு இருக்குன்னா இந்த சிபிடியை பற்றி கண்டினியூஸாக நாங்கள் வந்து வீடியோ போடுவோம். நன்றி நண்பர்களே.